கேள்விப்பட்டவொன்னே முதல்ல நம்பலை. ஏன்னா எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஏவிஎம் ஸ்டூடியோ பாலு சார் ஃபோன் பண்ணி, மோகன் பாக்யராஜை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு, கொஞ்சம் விசாரித்து சொல்கிறீங்களான்னாரு. எந்த ஒரு விஷயமுமே அவர்கிட்ட அதான் அவருடைய ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் எந்த ஸ்க்ரீன் பிளே வேணால் எடுங்க, சின்னதாக சொல்ல முடியுமா சொல்லிவிடு. பராசக்தி டயலாக் மாதிரி பெருசாக வேண்டாம், அரை பேராகிராஃப் ஒரு லைன் 2 லைனில் சொல்லிவிடு. ரெண்டாவது, முடிஞ்சால் அதை கொஞ்சம் ஃபன்னியாக லைட்டாக சொல்லு, ரொம்ப சீரியஸாக சொல்லாது. ஏன்னா மனிதன் அதை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு ஈஸியாக இருக்கும். மூணாவது, மிகைப்படுத்தி சொல்லாது. அந்த நடிப்புலையோ அவருடைய இது எல்லாமே யதார்த்தத்தை கொண்டு. ஸோ எந்த ஒரு சீன் எடுத்தாலுமே நீங்கள் எந்த சீன் எடுத்து பாருங்கள், மிகைப்படுத்தி இருக்காது. ஒரு சிம்பிளாக சொல்லணுமா சிம்பிளாக சொல்லிடுவார். டீ கடையில் மீட் பண்ணுறான், சீ கடையில் மீட் பண்ணுறான், சைக்கிள் போகும்போது இல்லை சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது குறுக்க வரான், இதுக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டை போட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்கார வச்சு டீ காஃபி சாப்பிடு, ரொம்ப யதார்த்தமாக டெய்லி லைஃப்பில் நடக்கிற விஷயம் மாதிரி பண்ணுவார். அதுதான் அவருடைய பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட். அவருடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்டே அவருடைய ரியலிசம், யதார்த்தம். நான் அவருடைய இயக்கத்தில் பாரிஜாதம் பண்ணேன். அப்புறம் அவர் ஆல்மோஸ்ட் இயக்குனராக பண்ணது துணை முதலமைச்சர், அது பண்ணேன். அப்புறம் அவரோட நிறைய படங்களில் நடிச்சிருக்கேன். நம்ம மன்சூர் அலிகான் சார் ஹீரோவாக பண்ணார் ஒரு படம், இப்போது சமீபத்தில் வந்து சரக்கு, அதில் நானும் அவர் தான் வக்கீல், அவரும் நானும் கோர்ட்டில் மோதிக்கிட்டே இருப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப கேஷுவலாக பண்ணுவார், ரொம்ப கேஷுவலாக பண்ணுவார். அவர் துணை முதலமைச்சர்லாம் ஒகேனக்கல்ல ஷூட்டிங், பகல் பொட்ட வெயில், உட்காருங்க மோகன் வெயில் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்வார். சார் 3 மணிக்காக எடுத்துக்கலாமே, கேஷுவலாக இருப்பார். வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் எல்லாரையும் அப்படியே கம்ஃபர்டபுளாக வச்சு ரொம்ப ஒரு பண்புள்ள மனிதர். திருமதி பூர்ணிமா அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ரொம்ப பெரிய லாஸ். தமிழ் திரை உலகுக்கு ஈடுகட்ட முடியாத ஒரு லாஸ். இந்த இழப்பை ஈடுகட்டவே முடியாது. என்னன்னு பாரதி ராஜா பாக்யராஜா சார்னு தெரில, ஏதோ கிரக கோளாறுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். வேறு என்ன பண்ண முடியும்னா, நான் நம்புகிற இறைவன் ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கான். மேபி அவனுக்கு அங்கே போர் அடிக்குதோ என்னவோ, கொஞ்சம் 4 படம் எடுத்து கொடுங்கப்பா போர் அடிக்குதுன்னு சொல்கிறாரோ என்னவோ. அதான் சமீப காலமாகவே நிறைய பேர், நெருங்கிய நண்பர்கள், மனோபாலாவாக இருக்கட்டும், ரொம்ப நிறைய நடந்துருச்சு. என் ஃபோனில் இப்போ பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.